பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து 23ஆம் தேதி மார்ச் மாதத்துக்குரிய நியூஸ் பேப்பர் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட் நியூஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 59வது ஞானபீட விருது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஹிந்தி எழுத்தாளர் வினோத்குமார் சுக்லா இவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டாங்க. அதாவது ஹிந்தி எழுத்தாளர் வினோத்குமார் சுக்லாவிற்கு ஞானபீட விருது வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்திய அளவில் இலக்கியத்துறையில் மிகப்பெரிய விருது. சரிங்களா? எது அப்படின்னா ஞானபீட விருது. சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து வாங்குறாரு. இதுக்கு முன்னாடி சத்தீஸ்கர் மாநிலத்தில் யாருமே இந்த விருது வாங்கினது கிடையாது. அப்போ மேபி கேட்கலாம், கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இப்போ ஞானபீட விருது வாங்கிய ஹிந்தி எழுத்தாளர் வினோத்குமார் சுக்லா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னு கேட்கலாம். சத்தீஸ்கர் மாநிலம். ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. அதே மாதிரி இந்தியாவில் இலக்கியத்துக்காக வழங்கப்படக்கூடிய மிகப்பெரிய விருது எது அப்படின்னா ஞானபீட விருது. இன்னொன்று, வினோத்குமார் எந்த மொழி எழுத்தாளர்னு கேட்கலாம். ஹிந்தி எழுத்தாளர். சரிங்களா? இதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு 5 கொஸ்டின் கிட்ட கவர் ஆயிரும். ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த தொகுதி மறுசீரமைப்பு சார்ந்து ஒரு கூட்டம் நடந்திருக்கு. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த முதலமைச்சர்கள் பெயர் எல்லாமே ரொம்ப முக்கியம். கேரளாவோட முதலமைச்சர் பினராயி விஜயன் கலந்துருக்காங்க. தெலுங்கானாவோட முதல்வர் ரேவந்த் ரெட்டி கலந்துருக்காங்க. பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான், இவங்க 3 பேரும் கலந்துருக்காங்க. இதில் இது வந்து கோர்ட்டில் கேட்ட கொஸ்டின். தெலுங்கானாவோட முதல்வர் யார், ரேவந்த் ரெட்டி அப்படின்றது கோர்ட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். சரிங்களா? அப்போ இது ரொம்ப முக்கியமானது. அப்போ பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மானும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் யார் அப்படின்னா மோகன் சரண் மாஜி. இவர் பேரும் ரொம்ப முக்கியங்க. இப்போ ஒடிசாவோட முதலமைச்சர். இதுக்கு முன்னாடி ஒடிசாவில் நவீன் பட்நாயக் தான் இருந்தார். 24 வருஷமாக அவர் சிஎம் இருந்தார். ஸோ அவரோட சாதனையை வந்து உடைச்சு ஃபஸ்ட்டு டைம் மோகன் சரண் மாஜி பிஜேபி கட்சியை சேர்ந்தவர் ஒடிசா மாநிலத்தில் முதலமைச்சராக வந்திருக்காரு. இவர் பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் ஒடிசாவில். அதனால் இவர் பேர் ரொம்ப முக்கியம், மோகன் சரண் மாஜி. சரிங்களா? சரி, ரைட். அடுத்தது பார்க்கலாம். டெய்லி நம்ம நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறாங்க அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்கணும். சரியா? சரி, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்பு சார்ந்து நியூஸ் போய்கிட்டே இருக்குது. அதன்படி இந்த தொகுதி மறுசீரமைப்பு எந்த மக்கள் தொகையை பேஸ் பண்ணி இப்போ இருக்குது அப்படின்னா 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை. நேற்றே சொன்னேன், பட் இருந்தாலும் இது ஒரு முக்கியமான டேட்டா. திரும்ப நியூஸ் பேப்பரில் வர்றதை நம்ம படித்து வச்சுக்கிறணும். அடுத்து பாருங்கள், பீகார் உருவான தினம் கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது கடந்த 1912 மார்ச் 22 வங்க மாநிலத்திலிருந்து பிரித்து பீகார் உருவாக்கப்பட்டது. இது பீகார் தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்பாங்க. அப்போ மேபி கேட்கலாம், பீகார் எப்போது உருவாக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். 1912 மார்ச் 22. அதே மாதிரி டெல்லியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் வந்து போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் 1 பழைய வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்பக்கூடாது, பெட்ரோலோ டீசலோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லி டெல்லி அரசு முடிவெடுத்திருக்காங்க. இது கேட்கலாம், எந்த அரசு வந்து இப்போ ரீசெண்டாக வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப தடை விதிச்சிருக்காங்க பழைய வாகனங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். டெல்லி அரசு மாசை குறைக்கிறதுக்காக. அப்போ பழைய வாகனங்கள்னா எதுங்க? அதுதான் மெயின், ரொம்ப முக்கியமானது. 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட டீசல் வாகனங்கள் ஒன்று. இன்னொன்று, 15 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பெட்ரோல் வாகனங்களோட பதிவு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டீசல் வாகனம்னா 10 வருஷத்துக்கு மேலே இருக்கதா இருக்கக்கூடாது. பெட்ரோல் வாகனம்னா 15 வருஷத்துக்கு மேலே இருக்கிறதா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்த இது முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, வெங்காயம் மீதான 20% ஏற்றுமதி வரியை வந்து மத்திய அரசு குறைச்சிருக்கு. சரியா? ஏன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வெங்காயத்தோட உற்பத்தி வந்து அதிகமாகிடுச்சு. அதனால விலை வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு வெங்காயம் வந்து ஒரு எக்ஸஸான ஒரு அமௌண்ட்டில் தான் இருக்குது. சரிங்களா? இப்போது வெங்காயம் விளைச்சல் கம்மியாக இருந்துச்சுன்னா ரேட் அதிகரிக்கும். அப்போது எக்ஸ்போர்ட்டுக்கு வரி விதிச்சோம்னா நிறையா பேர் எக்ஸ்போர்ட் பண்ண நம்ம நிப்பாட்டிடுவாங்க. சரிங்களா? இப்போது நம்மளுக்கு வரத்து அதிகமாக இருக்கிறதுனால எக்ஸ்போர்ட்டை ஊக்குவிக்கிற விதமாக 20% ஏற்றுமதி வரியை அப்படியே வாபஸ் வாங்கிட்டாங்க. இனி வெங்காயத்தை வந்து ஏற்றுமதி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆசியன் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் இது வந்து நிறைவடைஞ்சிருக்கு. எங்கன்னா டெல்லியில் வந்து நடைபெற்றிருக்கு. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது இதுதாங்க. என்ன அப்படின்னா, 2024 to 27 வரை இந்த கூட்டத்துக்கு தலைமை வகிக்கும் நாடுகள் எதுனா இந்தியாவும் இந்தோனேஷியாவும். அப்போ கேட்பாங்க, ஆசிய பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்துக்கு 2027 வரை தலைமை தாங்கக்கூடிய
நாடுகள் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்தியாவும் இந்தோனேஷியாவும். சரிங்களா? சரி, ரைட், ஓகே. அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானதுங்க. என்ன அப்படின்னா, போன G20 மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்றுச்சு. சரியா? இதில் இத்தாலி பிரதமர் ஜார்ஜ் மெலோனியும் நம்ம இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சந்தித்து நிறையா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தையில் இராணுவ ஒப்பந்தமும் ஒரு முக்கியமான ஒன்று அது போடப்பட்டிருக்கு. அப்போ கேட்கலாம், போன G20 மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது வந்து ரியோ டி ஜெனிரோ, பிரேசிலில். அப்போ இத்தாலியோட பிரதமர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜார்ஜியா மெலோனி. பாருங்கள், ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு கல்கத்தாவில் நடைபெற்றிருக்கு ஐபிஎல். அது நம்ம முடிகிற நேரம் நம்ம பார்த்துக்கலாம், எங்கே ஆரம்பித்தாங்க, எங்கே இது பண்ணாங்க, யார் மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரீஸ்னு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கலாம். இப்போ இது நம்மளுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா, குத்துச்சண்டையோட முன்னாள் உலக ஹெவி வெயிட் சாம்பியன் ஜார்ஜ் ஃபோர்மேன் அவர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு. ஸோ காலமானவர்கள் லிஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் வந்து கட்டாயம் கேட்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமை பொறுத்தவரை. அப்போ இவர் வந்து ரொம்ப முக்கியமானவர். யாருன்னா ஜார்ஜ் ஃபோர்மேன். இவர் வந்து காலமாயிருக்காரு. சரிங்களா? சரி, ரைட், ஓகே. அடுத்து அதாவது நில நிர்வாக சவால்களை எதிர்கொள்வது குறித்த சர்வதேச பயிலரங்கு எங்கே தொடங்கவிருக்கு அப்படின்னா டெல்லியில் தொடங்கவிருக்கு. இதை ஏற்று நடத்துறது எந்த அமைச்சகம்னா பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம். சரிங்களா? நிலத்தை எப்படி நிர்வாகம் செய்கிறது அப்படின்ற சார்ந்த சவால்களை எதிர்கொள்வதற்கான சர்வதேச பயிலரங்கம். சரிங்களா? இதை பஞ்சாயத்து ராஜ் நடத்துகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நேற்று பார்த்தது. சூடான் தலைநகர் எது அப்படின்னா கார்ட்டூம். சரியா? துணை இராணுவத்திட்டேருந்து இராணுவம் வந்து அதிபர் மாளிகையை மீட்டிருக்காங்க. சரி, இது ஓகேங்க. அதே மாதிரி இது நம்ம பார்த்தோம். சரிங்களா? கலா ரசிகனின் இந்த வாரம். இந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா வைத்தியநாதன். அப்போ கேட்கலாம், ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக ஏதாச்சும் ஒரு புக்ஸ் இது கேட்பாங்க. ஸோ பொக்கிஷம் கலா ரசிகனின் இந்த வாரம் அப்படின்ற நூலோட எழுத்தாளர் யார் அப்படின்னா வைத்தியநாதன். இன்னொன்று ஐபிஎல்லை சார்ந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது சென்னை டீமை பற்றி கேட்பாங்க. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் அவர் தான் வந்து சென்னை டீமோட கேப்டன். சரிங்களா? அதுவும் சேர்த்தாப்பில் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு முதல் ஆட்டம் எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா கல்கத்தாவில் நடைபெற்றிருக்கு. இதுதாங்க முக்கியமான நியூஸ். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு எப்படி உங்களுக்கு நியூஸ் வேணும் அப்படின்றத கொஞ்சம் ஃபீட்பேக்காக கொடுத்தீங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும். டெவலப் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.